மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல 4வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏ என்ற ஒரு தாயம் தாரான், பி என்ற ஒரு தாயம் தாரான். எங்களுக்கு ஏபி என்ற தாயத்தின் பெருக்கமும் பி என்ற தாயத்தின் பெருக்கமும் பெறுகிறான். அப்ப நாங்கள் ஏபியை காணுவோம், பிஏ காணுவோம், கதை கேளுமோட கதை கேட்ட கேள்வி ஏபியும் காணணும் பிஏயும் காணணும். அப்படின்னு செய்யலாம். ஏ தாயம் உங்களுக்கு தெரியும் 3 0 0 0 0 5 0 0 0 0. அதே போல பி என்ற தாயம் பாத்தீங்கன்னா -7 0 0 0 4 0 0 0 12. நிறைய பூஜ்ஜியம் தந்திருக்கிறோம், எங்களுக்கு சுகமா பெருக்கிக் கொள்ளலாம். அதே போல தாயம் பெருக்கணும் முதலாவது செய்யணும், 2 தாயம் பெருக்கக்கூடிய நிபந்தனையில இருக்கணும் பார்த்துக் கொள்ளணும். இவர் ஒரு 3 தர 3 தாயம், இவர் ஒரு 3 தர 3 தாயம். அவ கட்டாயம் என்ன, முதலாம் தாயத்துல பின்னுக்கு இருக்கிறவரும் 2வது தாயத்துல முன்னுக்கு இருக்கிறவரும் சமனாக இருந்தா மாத்திருந்தான் எங்களுக்கு தாயத்தை பெருக்கிக் கொள்ள. பெருக்கிற முன்னுக்கு இருக்கிற 3 பின்னுக்கு இருக்கிற 3க்கு சமனாக வரும். அப்ப கட்டாயம் நாங்க 9 மூலங்கள் வர போகுது. அப்ப என்ன செய்யலாம், இவரை பாத்தீங்கன்னா முதலாளி என்ன செய்யும், டெக்னிக்கா 9 நோட் பத்திரோம் சுகமா புடவிடாம கண்டு கொள்ளுவீங்க. அப்ப முதலாவது லைன்ல முதலாவது இருக்கான், இவரையும் பெருக்கினது பெருக்கிறீங்கடா -21 வருவேன். மிச்சாக்களை பெருக்கிறீங்க உங்களுக்கு 0 0 0 எல்லாம் 0 தான் பெற போறா. அதே முதலாவதுல 2வது 0, இவரை பெருக்கினா 0, இவரை பெருக்கினா 0. அப்ப இவர் 0 மட்டும் இல்ல. முதலாவதுல 3வது பாத்தீங்கன்னா முதலாவது ரூபுல 3வது குளம், இவரை பெருக்கினா 0 0, இவரை பெருக்கினாலும் 0. நல்லா 0. அடுத்தது 2வதுல முதலாவது ரூபுல முதலாவது குளத்தை வச்சு பாப்பீங்க 0 0 0. அப்ப உலகிலாவாரு 0. அடுத்தது 2வது ரூபுல 2வது குளம் 0, இவரை பெருக்கிறீங்கன்னா -20 வருவார். அதே போல இவரை பெருக்கிறீங்களா 0. அதே போல அடுத்தது 2வதுல 3வது அப்ப 0 0 0. ஆக மொத்தம் எல்லாமே 0 கூட்டைய 0 தான் வருது. அதே போல அடுத்தது 3வதுல மூன்றாவது ரோவுல முதலாவது குளம், இங்க எல்லாமே 0. அது இப்படி பெருக்கினாலும் உங்களுக்கு கட்டாயம் பெற போற என்ன 0 தான் பெறுவேன். இப்ப நீங்க டக்கண்டே பார்க்கலாம், என்ன 2வதுல இவரோட பெருக்க போறீங்க, ஒரு 0 இருக்கக்கூடிய பெருக்கினா கட்டாயம் பெறுவேன் 0 தான் பெறுவேன். அப்ப உங்களுக்கு கேட்ட ஏபியின் பெருக்கம் இப்படியா இருக்கு. அவ்வளவுதான் கேட்டவும் இல்ல, பிஏயும் காணது கேட்டவன். நம்ம பிக்கு பதிலா போடுவீங்க 4 0 0 0 நம்மள 12. இவர் 7. ஏக்கு பதிலா செய்யலாம் 3 0 0 0 5 0 0 0 0. அப்ப என்ன செய்யலாம், 2 தாயத்தை பெருக்கணும். இது அதே மாதிரி தான் 3 தர 3 தாயம், இவர 3 தர 3 தாயம். எனவே முதலாவதுல பின்னாலும் 2வதுல முன்னாலும் சமனாக இருக்குது. எனவே தாயத்தை பெருக்கி போடலாம். பெருக்கி முதலாவதுல முன்னுக்கு இருக்கிற ஆள் 2வதுல பின்னுக்கு இருக்கிற ஆளுக்கு சமனாக இருக்கக்கூடிய ஒரு தாயம் உண்டு. அப்ப என்ன செய்ய போது கட்டாயம் 9 நோட் வச்சிருக்கீங்க, விட மாட்டீங்க கட்டாயம் மாட்டீங்க. அப்ப முதலாவது இவரால பெருக்கினா -21 வருவேன். அதே போல முதலாவதுல 2வது இவரால பெருக்கினா 0, இவரை பெருக்கினா 0, இவரை பெருக்கினா 0. அதே மாதிரி முதலாவதுல 3வது இருக்கிற பாப்பீங்க 0 0 0. ஆக மொத்தம் 0. அது உங்களுக்கு பெருங்களுக்கு தெரியவிட எங்கட மேட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னாவே என்ன பாடப்படமும் அதுல படிக்கப்பட்டிருக்கு, வேணுமெண்டா அதுல பாத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம், இவர்ல 2வதுல முதலாவது இவரை பெருக்கினா 0 0 0. இவரை பாத்தீங்கன்னா 2வதுல 2வது, எனவே 2வது இருக்கிறவரை 2வது 0, இவரை பெருக்கிறீங்கன்னா -20 வருவேன். அதனால 0 வருவேன். 2வதுல 3வது இவரை பெருக்கினா 0, இவர் 0, இவர் 0. ஆக மொத்தம் 0. இவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போகுது கட்டாயம் 0 0, இவரை பெருக்கினாலும் 0 தான் வருவேன். அவன் பாத்தீங்கன்னா 0 0 0 வருவேன். அதே போல 3ல 3 0 0 0. அப்ப உங்களுக்கு பாருங்க 2 தாயத்தை அதாவது பெருக்கேக்க ஏபியும் பிஏயும் சமனாக வர்ற. அப்புறம் கேட்கலாம், எப்பயுமே சமனாக வருமுண்டா, ஏபியும் பிஏயும் எப்பொழுதுமே சமனாக வருமுண்டா? அது நாங்கள் கட்டாயம் சொல்லிடாது. சில சந்தர்ப்பங்கள்ல சில தாயங்களுக்கு என்ன செய்யலாம், ஏபி பெருக்கமும் பிஏ பெருக்கமும் வேறபடியா வரலாம். அதனாலதான் அவன் 2ஐயும் குறும்பா கேட்டு இருக்கிறான். ஒரே மாதிரி தான் வருமானு தெரிஞ்சிருந்தா நாங்க கட்டாயம் அப்படி கேட்டுக்க மாட்டாங்க. அப்ப இந்த கேள்விக்கு சரியா வருது ஒழிய எல்லா கேள்விக்கும் சரியா வர மாட்டேன். அப்ப அதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் மேட்ரிக்ஸ் சீரிஸ்ல 4வது கேள்விக்கான விடையாக இருக்கு. சரி, அடுத்த கேள்வி 5வது கேள்வி பார்ப்போம்.